ஹை ஃப்ரெண்ட்ஸ், ஒவ்வொரு மாதமும் நம்ம 1 கிராம் தங்க நாணயம் வாங்குவது எப்படி, அதற்கான சேமிப்பு திட்டத்தை எப்படி செய்யலாங்க பற்றி தாங்க இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதாவது மே மாதம் இப்போ இன்றைக்கி பிறந்துடுச்சு. மே மாதத்தில் சேமிப்பு 2024 பாருங்கள். அதாவது இன்றைக்கி 1ஆந்தேதி ரூ. 20 மாற்றி போடணும், 2ஆந்தேதி ரூ. 40, 3ஆந்தேதி ரூ. 60, 4ஆந்தேதி ரூ. 80, 5ஆந்தேதி ரூ. 100, 6ஆந்தேதி ரூ. 120, 7ஆந்தேதி ரூ. 140, 8ஆந்தேதி ரூ. 160, 9ஆந்தேதி ரூ. 180, 10ஆந்தேதி ரூ. 200. அடுத்து 11ஆந்தேதி வரும்போது அதே ரூ. ஸ்டார்ட் பண்ணி 20ஆந்தேதி வரும்போது ரூ. 200 ஆகும். அடுத்து 21ஆந்தேதியிலேருந்து 30ஆந்தேதி வரை பின்னையும் அதே மாதிரி பழையபடி இந்த 10 நாளைக்கு அப்புறம் அந்த ஃபஸ்ட்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணி மொத்தம் இந்த 30 நாள் ஆகும்போது 3300 வந்துடுது டோட்டல். இது ஒரு மெத்தட். இன்னொரு முறையில் எப்படின்னா, வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை ஆகும்போது ஒரு 500 நம்ம ஒதுக்கி வச்சிடணும். அப்படி மாதத்துக்கு 4 ஞாயிற்றுக்கிழமை வரும்போது அது ஒரு 2000. அதுக்கப்புறம் நமக்கு கொஞ்சம் சில்லறை காசு கையில் எப்பவும் சில்லறை, அதாவது கடைக்கு போயிட்டு வந்தாலும் சரி, வெளியில் எங்கேயும் ஒரு ஷாப்பிங் எங்கேயும் போயிட்டு வந்தாலும் அந்த சமயத்திற்கு வர்ற சில்லறையெல்லாம் ஒரு உண்டியில் நம்ம சேர்த்து போட்டு வச்சா அதை நம்ம தட்டி பார்க்கும்போதே கணக்கு பார்க்கும்போது 1000 சேரும். எனக்கெல்லாம் அந்த சில்லறை பைசாவே 2000 சேருங்க. ஆனால் இதுக்கு ஒரு மேக்ஸிமம் நான் ஒரு அமௌண்ட் போட்டுருக்கேன், ஒரு 1000 சேரும். 4வது மெத்தட் மாத சம்பளத்திலிருந்து, அதாவது ஒரு 10%, இப்போ 10,000 சம்பளம்னு வச்சுக்கோங்க, அதிலேருந்து 10% மாற்றி போடுதோன்னா 1000 மாற்றி போடணும். அப்படி போடும்போதே இந்த 4 மெத்தடையும் கூட்டி பார்க்கும்போதே 7300 வந்துடும். அப்போ நம்மளால் கண்டிஷனாக 1 கிராம் தங்கங்கிறது வாங்க முடியும். அந்த தங்கத்தை நம்ம என்ன செய்யணும்னா காயின்ஸாக வாங்கி வச்சுக்கிடணும். காயின்ஸுக்கு ஆகும்போது அங்கே நமக்கு அதிகம் இது செய்கூலி அந்த மாதிரிலாம் இருக்காது. அப்போ நம்ம அதை காயின்ஸாக மாற்றி வச்சுக்கிட்டோன்னா நமக்கு அது நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும். அப்போ 1 கிராம் காயின்ஸ் வாங்கி வச்சுக்கணும். இப்படி மாதம் 1 கிராம் காயின்ஸ் வாங்கினா வருஷத்துக்கு நம்ம 12 காயின்ஸு வாங்க முடியும். 12 காயின்ஸ் வாங்கும்போது 12 கிராம். அப்போ ஒரு வருஷத்துக்கு நம்மளால் 1.5 பவுனுங்கிறது கண்டிஷனாக சேமிக்க முடியுங்க. அப்படி சேமித்து நம்மளால் இப்போலாம் அதாவது ரெடி கேஸ் கொண்டு கொடுத்து நம்மளாலலாம் இப்போ தங்கம் வாங்குகிற நிலைமையில இல்லை. இப்படி மாதம் 1 கிராம் நம்ம சேமித்தோன்னா வருஷத்துக்கு 1.5 பவுன் கண்டிஷனாக சேமிக்க முடியும். அதுக்கு இதுதாங்க, இந்த மாதிரி நம்ம கால்குலேஷன் பண்ணி போட்டுக்கணும். நான் இப்படி தாங்க சேமித்து நகை வாங்கி வச்சுருக்கேன். இன்றைக்கி நான் உண்டியல், இப்போ உண்டியல் வாங்குறவங்க வாங்கி சேமிக்கலாம். இல்லை மாதந்தோறும் அந்த உண்டியில் உடச்சி எடுக்கணுமே அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு ரோஸ் கலர் டப்பா வாங்கி வச்சுக்கிடுங்க. வாங்கி வச்சுட்டு அதில் கொஞ்சம் பிரியாணி இலை, கொஞ்சம் ஏலக்காய்லாம் போட்டுட்டு சேமித்து வச்சிடலாம். நான் இன்றைக்கி இது தாங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதில் ரூ. 20 நான் போடணும். அதுக்கு நான் இன்றைக்கி ரூ. 100 போட்டிருக்கேன். ஏன்னா சரி சில்லறை இல்லாத ரூ. 100 போட்டிருக்கேன். அப்புறம் இந்த ஒரு டப்பா இருக்குங்க. இதில் நான் சில்லறை பைசா, அதாவது கடைக்கு போய்ட்டு வர சில்லறை பைசா எது இருந்தாலும் அதையும் கூட நான் இதில் போட்டு வச்சுருவேங்க. நம்ம சில்லறை பைசாவும் போட்டு வச்சுருவேன். ஏன்னா நம்ம மாதம் எடுக்கணும்ல. அப்போ உண்டியலுங்கிறது கண்டிஷனாக அதில் பொட்டிக்க, அதாவது உண்டியில் இது பண்ணதுக்கு பாடாக இருக்கும் சில சமயம். அதை பொட்டிச்சு இதுக்கு மாதம் ஒரு உண்டியல் இது பண்ணணும். இந்த மாதிரி டப்பா வாங்கி வச்சுக்கிட்டு சேகரித்தாலும் நல்லது. அதுவும் இல்லாமல் ரோஸ் கலர் டப்பாவில் நம்ம எந்த தூரம் பணம் சேமிக்குமோ அந்த அளவுக்கு நமக்கு சீக்கிரமாகவே பணமும் சேர்ந்துருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு சேமிப்பு எப்படி சேமிக்கங்கிறத உங்களுக்கு சொல்கிறாங்க.